ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2ல் 3ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்கோம்? பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஓர் இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும். இரு சமபக்க முக்கோணம்னா என்ன? ஒரு முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள்ல 2 பக்கங்களுடைய நீளங்கள் சமமா இருக்கும். அவ்வளோ. ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 5,4, பி வந்து 2,0, சி வந்து -2,3. ஏதாவது 2 பக்கம் சமமா இருக்கும்னு நிரூபிக்கும். எடுத்துக்கிறோமா? ஏபி ரூட் ஆஃப், முதல்ல ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ முதல்ல ஃபார்முலாவை எழுதிடுங்க. தொலைவுக்கான ஃபார்முலா அல்லது நீளம் x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square. இருபத்தஞ்சு 5 வருது. ஸோ ஏபி வந்து என்ன வருது? 5. ஏபியினுடைய நீளம் 5. அடுத்து பிசி இது ரெண்டே எடுக்கணும். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. 4 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் ஸ்கொயர் எடுத்தாதான் 9ன்னு வரும். 16 + 9 25. ஸோ பிசியும் 5ன்னு வரும். ஏசி ஏயும் சியும் x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square. 7 ஸ்கொயர்டு + 1 ஸ்கொயர் 49 √50ன்னு வரும். ஸோ ஏசி வேறு லென்த் வரும். எது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு? ஏபியும் பிசியும் ஈக்குவலாக இருக்கு. எனவே ஏபிசிங்கிற முக்கோணம் ஓர் இரு சமபக்க முக்கோணம். 2 பக்கம் சமமாக இருந்தால் அந்த முக்கோணத்துக்கு என்ன பேர்? இரு சமபக்க முக்கோணம். ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம். ஏ 6 - 4, பி -2 - 4, சி 2 10. ஓகே. ஏபி x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. ஃபார்முலா சொல்லிட்டே எழுதுங்க. 8 ஸ்கொயர் 0. ஸோ 64 8ன்னு வரும். ஏபி 8. அடுத்து பிசி -2 x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. 4 -4 -14 16 14 14 196 212 பிசி. அடுத்து ஏசி கண்டுபிடிப்போம். 6 - 4 2 10, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. 4 ஸ்கொயர் -14 ஸ்கொயர் 16 + 196, இதுவும் 212 வருது. ஸோ ஏசியும் பிசியும் சமமாக இருக்கு. ஸோ ஏபிசி ஒரு இரு சமபக்க முக்கோணம். எந்த 2 பக்கம்னாலும் சமமா இருக்கலாம். ஏசியும் பிசியும் சமமா இருக்கு. ஓகே. ஏபி 8 தான்.